தமிழகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரும் வாக்களித்தனர். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எடப்பாடியை அடுத்துள்ள தனது சொந்த ஊரான சிலுவம்பாளையம் கிராமத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார். இந்த கிராமத்தில் மொத்தம் 1089 வாக்குகள் உள்ளன. கிராமத்தில் உள்ள தனது வீட்டில் இருந்து சுமார் 600 மீட்டர் தூரத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடிக்கு முதலமைச்சர் நடந்தே வந்தார். வரிசையில் காத்திருந்த போது உடன் நின்ற முதியவர் தனது வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வராததை அறிந்த முதலமைச்சர் தனது அடையாள அட்டையை அவரிடம் காண்பித்து அதே போன்ற அட்டையை வீட்டில் இருந்து எடுத்து வருமாறு அறிவுறுத்தினார். சுமார் 15 நிமிடம் வரிசையில் காத்திருந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனது வாக்கை பதிவு செய்தார். தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை SIET கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவியுடன் வந்து வாக்களித்தார். வாக்காளர்களுடன் நீண்ட வரிசையில் காத்திருந்த அவர் தமது வாக்கை பதிவு செய்தார். ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய வாக்கு நிச்சயமாக அமைந்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் மத்திய சென்னை மக்களவை தொகுதிக்குட்பட்ட கீழ்ப்பாக்கம் ஆஸ்பிரன் கார்டன் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வரும் அவர் அந்த நிலையிலும் செயற்கை சுவாச குழாயுடன் சக்கர நாற்காலியில் வந்து வாக்களித்தார். துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியகுளம் வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். அவர் தமது மகனும் தேனி தொகுதி அதிமுக வேட்பாளருமான ரவீந்திரநாத் குமாருடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் விழுப்புரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட திண்டிவனம் மரகதாம்பிகை உயர்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில் தனது மனைவி மற்றும் பேரன்களுடன் வந்து வாக்கை பதிவு செய்தார். 39 நாடாளுமன்ற தொகுதிகள், 18 சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலே மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் கலிங்கப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் மக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை சாலிகிராமம் காவேரி பள்ளி வாக்குச்சாவடியில் மனைவி பிரேமலதா மற்றும் மகன்களுடன் வந்து ஓட்டு போட்டார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வாக்களித்தார். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பட்டினப்பாக்கத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் வாக்கை பதிவு செய்தார். மக்கள் கிளர்ந்தெழுந்து வாக்குகள் அளிக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய அம்மாவுடைய அலை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அலை, திமுக கூட்டணிக்கு எதிரான அலை. இது கண்கூடாகவே தெரிகின்றது. மக்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சியை எங்களால் உணர முடிகின்றது. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்பது ஒரு அமோக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தமது வாக்கினை செலுத்தினார். கோவை குனியமுத்துறை அடுத்த சுகுணாபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் அமைச்சர் SP வேலுமணி மக்களுடன் வரிசையில் நின்று வாக்களித்தார். நாமக்கல் மாவட்டம் ஆலம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி ஓட்டு போட்டார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரகதாம்பிகை நடுநிலைப் பள்ளியில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி வாக்களித்தார். நாகை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட திருத்துறைப்பூண்டியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கை பதிவு செய்தார். அரியலூர் மாவட்டம் அங்கனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தமது வாக்கை செலுத்தினார்.
தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அவங்க கொடுத்திருக்கிற பணம் அவங்க வச்சிருக்கிற பணத்தோட மக்களுக்கு ரொம்ப குறைவு. அது கூட கொடுக்கறது கூட மனசு ரொம்ப குறைவாக தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால மக்கள் நிறைவாக வாழ வேண்டும் தான் என்னை போன்றவர்களின் ஆசை. நான் ஒரு பைசா கூட கொடுக்கல. திமுக பொருளாளர் துரைமுருகன் காட்பாடி தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சியினருக்கு எதிராக திட்டமிட்டு வருமான வரித்துறை ஏவிவிடப்படுவதாக புகார் கூறினார். இதுவரையில் தேர்தல் காலங்களில் எதிர்க்கட்சியின் மீது இப்படி வருமான வரித்துறையை கட்டவிழ்த்துவிட்டு வேட்டையாடியது கிடையாது. இந்தியாவில் இதுதான் முதல் முறை. புதிய நீதிக் கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கொசப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க வந்தார். அப்போது அவரை வரவேற்க வந்த புதிய நீதிக் கட்சி ஆரணி நகர செயலாளர் கணேசன் என்பவர் கண்ணீர் விட்டு அழுதார். வாக்கினை பதிவு செய்த பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் தொடர்ந்து பேச முடியாமல் கண்ணீர் விட்டு அழுதார். இந்தியா முழுவதும் வாக்களிக்கின்ற இந்த நேரத்திலே சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகருமான சரத்குமார் மற்றும் அவரது மனைவி நடிகை ராதிகா ஆகியோர் சென்னை கொட்டிவாக்கத்தில் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை எல்டாம் சாலை அரசு பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு செய்தார். அவரது மகளும் நடிகையுமான ஸ்ருதி ஹாசனுடன் வரிசையில் நின்று அவர் வாக்களித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி புஸ்ஸி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடி வித்யநகரன் சென்னை அடையாறில் உள்ள வாக்குச்சாவடி ஒன்றில் வாக்களித்தார். தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலிகிராமம் கரியப்பப்பள்ளி வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஓட்டளித்தார்.